இன்றைக்கி மொழி சார்ந்த துறையில் சுலபமாக ஐஏஎஸ் பாஸ் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் யார் சுலபமாக பாஸ் பண்ண முடியும்னா, சரி எந்த துறையிலும் உனக்கு இல்லை, சட்டத்துறை இருக்குது. இல்லை, ஒரு ஸ்டெப்பு மேலே ஒரு விஷயம் வந்தது, ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷன் ஓரியன்ட். அந்த படிப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க அதிகம். இப்பொழுது நாம் காணவிருப்பது கலை சார்ந்த படிப்புகள். பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்றோம், பிஎஸ்டபிள்யூ, இந்த மாதிரி அறிவியல் அல்லாத சில துறைகளை கலை துறைன்னு சொல்கிறாங்க. இந்த கலை சார்ந்த படிப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு அவசியமான படிப்பு என்ன தெரியல, மொழியியல் சார்ந்த படிப்பு. இந்த மொழியியல் சார்ந்தது என்னென்னா, உங்களுக்கு பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி மொழி சார்ந்த சில படிப்புகள் கண்டிப்பாக நீங்கள் அதில் அந்த துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்போது நீங்கள் அதுக்கு அந்த துறையை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அதில் வேலை வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த துறையை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஆர்வத்தோடு நீங்கள் படிக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த பிஏ படிப்பை எடுத்துட்டிங்கன்னா, பிஏயில் உங்களுக்கு அந்த மொழி மட்டும் கிடையாதுங்க. பிஏ சார்ந்த சோஷியாலஜி இருக்குது, பிஏ சோஷியாலஜி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரிலாம் படிப்புகளும் இருக்குது. பிஏயில் எந்த படிப்பும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதில் சுகமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு போனோம்னா இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டு அந்த துறையில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியும் வரலாம். அது இல்லாமல் உயர் படிப்பும் போகலாம். இது போக இந்த துறை எந்த யூஜி படிப்பை நீங்கள் படித்தாலும் லான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த லா டிபார்ட்மெண்ட் எல்லாருமே போகலாம். குறிப்பாக இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மக்கள்லாம், ஆர்ட்ஸ் மக்கள் லா அதிகமாக போவாங்க. அது லா படிப்பில் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த துறையை எடுத்துட்டிங்கன்னா, இந்த மொழி சார்ந்த ஒரு துறையை விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். இப்போ மொழித்துறையில் நம்ம சிறந்த முன்னேற்றம் காண முடியுமானா கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி இப்போ பிஏ இங்கிலீஷ்னு எடுத்துங்க. உலக மொழி எதுனா இன்றைக்கி ஆங்கிலம் தான், இங்கிலீஷ் தான் உலக மொழி. நம்முடைய மொழி தாய்மொழின்னு எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய்மொழி உண்டு. ஆனால் உலக அளவில் ஒரே மொழி, ஒரு காமன் மொழி ஒன்று இருக்குன்னா அது ஆங்கிலம் தான். அந்த பிஏ இங்கிலீஷ் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உலக அளவில் வலம் வர முடியும். இப்போ இந்த துறையில் அப்படி என்ன சார் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஃபில் இங்கிலீஷ், பிஹெச்டி இங்கிலீஷ் பண்ணிவிட்டு ஆராய்ச்சிலையும் போகலாம், மொழி சார்ந்த ஆராய்ச்சியும் போகலாம். இன்றைக்கி மொழி சார்ந்த துறையில் சுலபமாக ஐஏஎஸ் பாஸ் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. நம்ம இறையன்பு ஐஏஎஸ் இருக்கார் இல்லையா, அவர் சீஃப் செக்ரட்டரி அளவுக்கு வந்தார். அவர் பார்த்திங்கன்னா தமிழ் பாடத்தை எடுத்து ஐஏஎஸ் ஆனவர். இந்த மாதிரி மொழியில் ஐஏஎஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் கொஞ்சம் எல்லாருக்கும் அறிமுகமானதுனால நான் இப்போ அவரை பற்றி சொன்னேன். இப்போ இந்த துறையில் சரி நீங்கள் ஐஏஎஸ் அளவுக்கு போகல, எப்படி சுகமாக பார்க்க முடியும்னு பார்த்திங்கன்னா, இந்த எம்ஏ தமிழ் முடிக்கிறீங்கன்னு வச்சுங்க. இந்த தமிழ் மட்டும் முடிச்சுட்டு வேலைன்னு என்ன சார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அரசு துறையிலே எக்கச்சக்க வேலைகள் இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா, அரசு தேர்வு எழுதணும், டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு தேர்வு இருக்குது. அந்த தேர்வில் இந்த மொழி சார்ந்த விஷயம், தமிழ் வளர்ச்சி துறைன்னு ஒரு துறை இருக்குது, டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு துறை இருக்குது. அங்கே பாருங்கள், மொழிபெயர்ப்புக்கு ஒரு துறையே இருக்குது. அதில் ஒரு இயக்குனர் இருக்கார், ஒரு பெரிய உச்சபட்ச பதவியோடு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார். அப்போ அதில் பார்த்திங்கன்னா 2 துறையிலையும் உங்களுக்கு பரீட்சையும் வேணும். ஒன்று தமிழ்லேயும் இருக்கணும், இங்கிலீஷ்லேயும் இருக்கணும். இவர்கள் தான் மொழிபெயர்ப்பு துறையில் ஈஸியாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ இந்த இந்திய நாட்டு மொழிகள் எல்லா மொழிகளுக்குமே அப்படி வேலைவாய்ப்பு வசதி இருக்குது. இந்த துறை எடுத்துங்க. இப்போ இந்த தமிழ் வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவர், தமிழில் நல்ல சிறந்த புலமை உடையவர், அதே டைமில் கொஞ்சம் கவித்துவம்லாம் உடையவர், ஆங்கிலமும் தெரியும். அவர் இந்த சினிமா துறையில் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறார். எப்படி தெரியுங்களா? இந்த ஹாலிவுட் படம் வருது நம்மளுக்கு. இந்த ஹாலிவுட் படம் வரும்போது அதுக்கு மொழிபெயர்ப்பு கீழே ஃபுட்நோட் எழுதுவாங்க. ஒரு சீன் இங்கிலீஷில் டைலாக் இருக்கும்போது புரியாதுன்றதுனால கீழே தமிழில் ஃபுட்நோட் எழுதுவாங்க. அந்த தமிழில் ஃபுட்நோட் எழுதுகிற ஒரு சினிமாவுக்கு ஒரு படத்துக்கு அவர் எவ்வளோ வாங்குறாரு தெரியுங்களா? ஒரு படத்துக்கு 5 லட்சம்.
ஹாலிவுட் படத்தை கீழே தமிழில் ஃபுட்நோட் எழுதுறதுக்கு 5 லட்சம் கிடைக்குது. சரி, இந்த 5 லட்சத்துக்கு எவ்வளோ நாள் வேலைன்னு நினைக்கிறீங்க? 20 நாள்லேருந்து 30 நாளில் முடிக்கிறாரு. பாருங்கள், அந்த மொழி சார்ந்த படிப்பினால் அவர் கிடைக்கிறது 30 நாளில் 5 லட்சம் கிடைக்குது. இதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியணும். இந்த திறமையில் இவ்வளோ துறைகள் இவ்வளோ வளர்ச்சி கொடுக்குது. ஒரு சாதாரண தமிழ் நினச்சிடுவாங்க. தமிழால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், ஆங்கிலத்தால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, இப்போ ஆங்கிலத்தில் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. பிஏ இங்கிலீஷ் படிக்கிறவங்க கொஞ்சம் கணித அறிவு அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க ஈஸியாக காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. இந்த எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே உங்களுக்கு அவங்களுடைய துறை சார்ந்த படிப்பு போக 2 படிப்பு சொன்னேன் இல்லைங்களா, ஆங்கிலமும் கணித அறிவும். சுமாரான கணித அறிவும் ஆங்கிலமும் இருந்தால் போதும், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அப்போ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமில் யார் சுலபமாக பாஸ் பண்ண முடியும்னா இந்த பிஏ இங்கிலீஷ் படிக்கிறவங்க ரொம்ப ஏன்னா அந்த ஆங்கிலத்தை சார்ந்த துறையில் அவங்க முழு மதிப்பு வாங்கிடுவாங்க. அதனால் இவர்களுக்கு இப்படி மொழி சார்ந்த படிப்பு இருக்குது. அது போக அடுத்து வாங்க, இந்த பிபிஏ என்ன மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுவும் கலை படிப்பில் தான் வரும். இந்த பிபிஏவுடைய படிப்பு பார்த்திங்கன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன், ஆளுமை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு படிப்பு. அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆளுமை திறனை கூட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சிலபஸ் இருக்கும். இந்த பிபிஏ படித்தவங்க சுலபமாக எம்பிஏ பண்ண முடியும். எம்பிஏ என்பது எந்த யூஜி படித்தாலும் நீங்கள் எம்பிஏ படிக்கலாம். ஆனால் பிபிஏ படித்தவங்களுக்கு எம்பிஏ ரொம்ப பொருத்தமானது. இன்றைக்கி எம்பிஏ படித்தவங்க எல்லா துறையிலையும் ஹெச்ஆர் மேனேஜராக இருக்காங்க, சிஸ்டம் மேனேஜராக இருக்காங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க, ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க. எம்பிஏ படித்தவங்க தான் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் யாருக்கு எந்த மாணவர்களுக்கு எம்பிஏ ரொம்ப சுகமாக இருக்கும்னா பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிற மாணவர்களுக்கு தான் அது ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த மாணவர்கள் கண்டிப்பாக எம்பிஏ துறையிலும் நல்ல கோல் வச்ச முடியும். பிபிஏ எடுத்துகிட்டு நீங்கள் எம்பிஏவும் பண்ணிவிட்டு எந்த துறைக்கு வேணால் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் போகலாம். இது உங்களுக்கு பிபிஏ சார்ந்த படிப்பு. அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிபிஏ எம்பிஏ படிப்பை வச்சு தான் அவங்க செய்கிறாங்க. இன்னொரு படிப்பு இருக்குது, என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. அந்த என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் என்ன தெரியுங்களா, இது இன்றைக்கி ரொம்ப அவசியமானது. சுற்றுச்சூழலை நாம் மாற்றிட்டதுனால தான் பல கஷ்டங்கள் வருது. இந்த கஷ்டம்லாம் இப்போ உதாரணத்துக்கு சமீப காலமாக நம்ம வெயிலில் கஷ்டப்பட்டோம், படாத பாடுபட்டோம். இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே வேலூர் மாவட்டம் பயங்கரமான வெயில் தாங்க முடியாத மாவட்டம்னு சொல்கிறாங்க. அது வேலூரை வெயிலூர்னே மாற்றிவிட்டாங்க. அந்த அளவுக்கு வெயிலில் சிரமப்படுற மக்கள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸை நம்ம பெருக்கணும். அது மாணவர்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு உண்டாக்கும் போது அது வேலை வாய்ப்பும் கொடுக்கும், சுற்றுச்சூழல் நல்லா வைக்கும், மனிதர்களும் நல்லா இருக்க முடியும், மானுடவியலும் நல்லா இருக்கும். மானுடவியல் சொல்லும்போது ஞாபகம் வருது, பிஏ ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு படிப்பு இருக்குது, அது மானுடவியல்னு ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்பில் பார்த்திங்கன்னா இந்திய நாட்டில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க அதிகம். சில மக்கள் அந்த துறையை பற்றி தெரியாமல் இருப்பாங்க. அது என்னது மானிடவியல்னால் ஒரு மனிதர்கள் வாழ்வியலுக்கு என்னென்னலாம் அவசியமானதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பு அது. அந்த படிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் அதாவது எந்த பிஏவும் முடிச்சுட்டு எம்ஏ ஆந்த்ரோபாலஜி ஈஸியாக எடுப்பாங்க. நம்ம பல்கலைக்கழகத்தெலாம் பார்த்திங்கன்னா பிஏ ஆந்த்ரோபாலஜி இருக்காது, எம்ஏ ஆந்த்ரோபாலஜி இருக்கும். அதனால தான் இந்த மானிடவியல் படிப்பு மிக அவசியமான படிப்பு. ஒரே விஷயம், உங்களுக்கு ஆர்வமும் ஆற்றலும் இருந்ததுன்னா அந்த துறையில் நீங்கள் உச்சநிலையை அடைய முடியும். இப்போ இந்த சோஷியாலஜி சொன்ன பிஏ சோஷியாலஜி, ஒரு காலத்தில் பிஏ சோஷியாலஜின்னு தியரட்டிக்கல் ஓரியன்டாக மட்டுமே இருந்தது. இந்த சமுதாயத்துக்கு சமூகவியல் எந்த அளவுக்கு அவசியமானதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பிஏ சோஷியாலஜி இன்றைக்கி ஒரு புடி மேலே, ஒரு ஸ்டெப்பு மேலே ஒரு விஷயம் வந்தது. ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக சோஷியல் ஒர்க்னு வந்திருக்கு. பிஎஸ்டபிள்யூ அதாவது பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அங்கே பிஏ சோஷியாலஜி, எம்ஏ சோஷியாலஜி, இது கிட்டத்தட்ட ரிலேட்டட் தான் இது ரெண்டுமே. ஆனால் இதில் ப்ராக்டிக்கலாக சோஷியாலஜி தியரி ஓரியன்டாக நீங்கள் ஃபுல் மொத்த நாலேஜ் கிடச்சிரும். இந்த சோஷியல் ஒர்க் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக உள்ளே இறங்கிடலாம். எப்படின்னா, ஒரு என்ஜிஓ எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த என்ஜிஓ மூலிமா இந்த மக்களுக்கு எப்படி சேவை பண்ணுறது, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க என்ஜிஓ. இதுக்கு இந்த என்ஜிஓக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி எக்கச்சக்க நிதி ஒதுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் என்ஜிஓ,
இந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாநில நிதியும் கிடைக்கும், மத்திய நிதியும் கிடைக்கும். இதெல்லாம் வந்து தெரியாத துறைன்னு நீங்கள் நினச்சிட்டு போகாமல் இருந்துடக்கூடாது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும். இந்த துறையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நாம் சேவை செய்யணும், நம்ம நல்லது செய்யணும், அதே டைமில் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், இப்படி நினைக்கிற மாணவர்கள் இந்த பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ படிச்சுட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். அதே மாதிரி என்வைரன்மெண்டல் சயின்ஸும் தாராளமாக போகலாம். இவ்வளோ மாணவர்களுக்கும் இன்றைக்கி ஒரு துறை கை கொடுக்குற துறை ஒன்று இருக்குது. சரி, எந்த துறையிலும் உனக்கு இல்லை, சட்டத்துறை இருக்குது. இதை முடிச்சுட்டு நீங்கள் லாவும் படிக்கலாம். எந்த யூஜி படித்தாலும் நீங்கள் எல்எல்பி படிக்க முடியும். இப்போ ஒரே விஷயம் என்னென்னா, எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்எல்பி 2 வருஷம் எல்எல்பியும் இருக்குது, 3 வருஷம் எல்எல்பியும் இருக்குது. அரசு கல்லூரியில் ஒரு மாதிரி இருக்கும், மற்ற டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் இந்த லா துறைக்கும் போகலாம். இன்றைக்கி எவ்வளோக்கு எவ்வளோ அவசியமான துறை இந்த சட்டத்துறைன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்மளெல்லாம் இயக்குவது எதுன்னா சட்டம்தான். மனிதத்துவம் எப்போ வந்து விலகுதோ அங்கே எது வேலை செய்யும்னா சட்டம்தான் வேலை செய்யும். இப்போ வந்து ஒரு விதியை நீங்கள் வந்து கடைபிடிக்கணுன்றது அவசியமானது. ஆனால் விதியை கடைபிடிக்காத மனிதர்கள் அதிகமாக இருக்கும்போது அவர்களை விதியை எப்படி கடைபிடிக்க வைப்பது? சட்டத்தின் மூலிமா தான் கடைபிடிக்க வைக்க முடியும். அதனால் இந்த அத்தனை துறைகளுக்கும் உங்களுக்கு சட்டத்துறையும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல படிப்பும் இருக்குது. மாணவர்கள் எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் அவர்களை முன்னேறுவதற்கான 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1, அந்த துறையில் ஆர்வம். 2வது, அந்த துறையில் நீங்கள் ஆழங்கால் பட்டு உண்மையிலேயே உழைச்சி படிச்சிங்கன்னா அந்த துறை உங்களை முன்னேற்றிவிடும். அதனால் கலை படிப்பிலும் பல வகையான படிப்புகள் இருக்குது. உங்களுடைய துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இந்த துறை தான் முன்னேற்றம், அந்த துறை தான் முன்னேற்றம் என்று மாணவர்கள் சிந்திக்க வேண்டாம். உங்கள் உழைப்பு உங்களை கண்டிப்பாக நல்வழியை காட்டும். உழைப்பிருக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக ஊக்கத்தோடு அவர்கள் படித்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சார்ந்த ஒரு படிப்புகள், மேனேஜ்மெண்ட் சார்ந்த துறைகளை சொல்லியிருக்கிறேன். அதே டைமில் என்வைரன்மெண்டல் சார்ந்த துறைகளை சொல்லியிருக்கிறேன், மொழியியல் சார்ந்த துறைகளை சொல்லியிருக்கிறேன். எந்த பாடமாக இருந்தாலும் அந்த பாடம் உங்களுடைய சிறந்த வெற்றியை கொடுக்கும் என்பதை நம்பி படியுங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த வெற்றியை காண்பீர்கள். வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. என்றும் உங்களுடைய முடிவு உங்கள் கையில் தான் இருக்கிறது. மை டியர் மாணவரே, மகத்தான வழி கேட்பீர். நம் வெற்றி நம் கையில்.